ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு துர்காஸ் கிச்சன். இது வந்து திங்கக்கிழமை காலையிலங்க. கிச்சனெல்லாம் க்ளீன் பண்ணி நைட்டே வச்சுட்டு போயிட்டேன். பால்னால கொஞ்சமாக நைட்டு வச்சு குழம்பு மட்டும் இருந்துச்சு. அதை ஃபஸ்ட்டு வந்தோடனே கிச்சனில் அதை சூடு பண்ணி ஒரு குண்டாவில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி வச்சுட்டு அதை ஃபஸ்ட்டு கழுவிட்டேன். கழுவினதுக்கப்புறமா சுண்டல் ஊற வச்சுருந்தேன். அதை ஃபஸ்ட்டு கழுவி வச்சிடலான்னு சொல்லிவிட்டு சுண்டலை அலசி சின்ன அடுப்பில் வச்சுட்டேன். லஞ்சு என்ன செய்யறதுன்னு நைட்டே ப்ரிப்பேர் பண்ணி வச்சுட்டு இருந்தேன். மட்டன் கொஞ்சம் இருந்துச்சு, அதுக்கு மசாலாலாம் போட்டு வச்சுட்டு இருந்தேன். அதை எடுத்து பிரியாணி மட்டும்தான் எல்லாம் அரிசி எல்லாம் கழுவி எடுத்து ரெடி பண்ணி வச்சுட்டு பிரியாணி வந்து ரெடி பண்ணிட்டேன். பசங்களுக்காக 2 டம்ளர் மட்டும் காலையில் சாப்பிட்றதுக்கும் லஞ்சுக்கு மட்டும் ரெடி பண்ணி வச்சேன். குக்கர் ஃபஸ்ட்டு அதை விசில் போட்டு வச்சுட்டு அதுக்கப்புறமா எங்களுக்கு வந்து சாப்பாடு ரெடி பண்ணலான்னு சொல்லிட்டு ரெடி பண்ணோம். ஃபஸ்ட்டு எண்ணெய் கத்திரிக்காய் சாம்பார் தான் வச்சேன். எண்ணெய் கத்திரிக்காய் சாம்பார் வச்சுட்டு அவங்களுக்கு லஞ்ச் எல்லாம் பேக் பண்ணி வச்சுட்டு சாப்பாட்டுக்கு வச்சுட்டு போயிட்டேன். அம்மா வந்து சாப்பாடு வடித்தாங்க. அதுக்குள்ளே அவங்களெல்லாம் குளிக்க வச்சு ரெடி பண்ணி சாப்பாடு ஊட்டி ஸ்கூலுக்கு கிளப்புறதுக்குள்ளே 1 ஹவர் 1/2 ஹவருக்கு மேலே தாங்க எப்படியும் ஆகும். அவங்கள குளிக்க வச்சுட்டு சாப்பாடு ஊட்டிட்டு கொஞ்சம் நேரம் விளையாடிட்டு அவங்க அப்பா ஃபோன் பண்ணாக்கா பேசிவிட்டு அப்புறம் ஆட்டோ ஏற்றுறதுக்கு எப்படியும் 1 ஹவர் 1/2 ஹவர் போல் ஆகும். அதை சாப்பாடு கிச்சன்லேருந்து வெளியே வந்துட்டுனா அம்மா அதுக்குள்ளே போயிட்டு சின்ன சின்ன வேலையெல்லாம் இருந்தாக்கா முடித்து வச்சுருவாங்க. சாப்பாடு மட்டும்தான் இன்றைக்கி வடிக்க வேண்டியதாக இருந்துச்சு. சாப்பாடு மட்டும் வடித்தாங்க. மற்ற வேலையெல்லாம் நான் முடித்து வச்சுட்டு இருந்தேன். அப்புறம் பால் வாங்கிட்டு வந்தாங்க. பால் வாங்கிட்டு வந்துட்டு காஃபியோ டீயோ போட்டு அவங்க சாப்பிட்டு இருந்தாங்க. இவங்களுக்கு கொடுக்குறேன்னாங்க. இல்லை வேணாம், ஸ்கூல் விட்டு வந்து சாப்பிட்டுட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு கூட்டிகிட்டு போயிட்டு ஆட்டோ ஏற்றிட்டு நான் வந்துட்டேன். இன்றைக்கோட வீடியோ இதுதான். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். மறக்காமல் துர்காஸ் கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகே, பாய்.